சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு நபரால் உன் வாழ்க்கையில் ஒரு ஆபத்து உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நீ உஷாராக இருக்க வேண்டிய நேரம். உன் சாயப்பா வாக்கினை அலட்சியம் செய்து நீ ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் மட்டுமே பெற நீ துடிக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற தீய விஷயங்கள் என்னவென்று இதனால் வரையிலும் சரியாக புரிந்திருக்கவில்லை. இத்தனை நாளும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். இத்தனை காலமும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை நல்லபடியாக கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த நாளில் இந்த சாயப்பா உனக்கு தர நினைக்கின்ற விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்து ஒன்று உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்து உன்னை நெருங்க நெருங்க அது என்னவென்று தெரியாமல் நீ இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் உனக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியவர்கள் உன்னை பதம் பார்த்து விடுவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. அதனால்தான் இந்த சாயப்பா உனக்கு எச்சரிக்கையாக என்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எல்லோருக்கும் மனதில் என்னென்ன எண்ணங்கள் தெரியுமா? நம் வாழ்க்கையை நாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிவிடலாம், அதுபோல மற்றவர்கள் வாழ்க்கையையும் நாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு கெடுதல்கள் செய்ய நினைக்கும் பொழுது ஒரு நொடி கூட இவர்கள் யோசிப்பதில்லை. சற்றென்று அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்வதற்கு இவர்கள் துணிந்து விடுகின்றார்கள். அப்படி ஒரு நிலையை ஏற்படாமல் தடுக்க நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களின் மீதும் அதிகமான கவனத்தை எப்பொழுதுமே நாம் வைத்திருக்க வேண்டும். நமக்கென்று இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதில் எப்பொழுதுமே உன்னுடைய கவனம் தெளிவாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நீ இருந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையை உனக்கு நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு நீயாகவே உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடக்கூடாது. இப்படி ஒரு சூழ்நிலையை உணர்ந்து உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை நீ பெறுவதற்கு இப்பொழுது தயாராகி விட்டாய் என்பது உண்மை என்றால் இனி என்ன நடக்கும் என்பது நிச்சயமாக உன் முன்னாலே உனக்கு தெரிய வந்துவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். யாரோடும் இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, யாரோடும் இந்த வாழ்க்கை உனக்கான மன நிறைவை கொடுக்கவில்லை என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்றன. இனிமேலும் இவர்களால் எந்த நன்மையும் உனக்கு நடத்தப் போவதில்லை. கஷ்டத்தையும் கண்ணீரையும் தான் உனக்கு பரிசாக கொடுக்க இவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் இந்த நொடியிலேயே நீ உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால் இவர்களிடத்திலிருந்து நீ உஷாராக இருந்து விட வேண்டும். சாயப்பா இது போன்ற ஒரு விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால் நிச்சயமாக நீ எந்த அளவிற்கு கவனத்தோடு இதில் இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி வந்து உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் ஒரே நாளில் முடிவடைந்து விட எல்லாவற்றிற்கும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தீர்வு என்பது கிடைத்துவிட வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நீ நன்மைகளை பெற்றுவிட வேண்டும். நல்ல நேரம் வந்துவிட்டால் எல்லாம் நடக்கும் என்று எண்ணுவதை விட நல்ல நேரத்தை நாமே உருவாக்கி விட வேண்டும் என்றல்லவா என் குழந்தை நீ நினைக்க வேண்டும். நான் நாளை ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்கிறேன் என்றால் எப்பொழுதுமே அதை சுற்றியே உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்மை சுற்றி வருகின்றவர்கள் எப்பொழுதும் நல்லதைத்தான் செய்வார்கள் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது. இவர்கள் நடத்துவது எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும் என்று ஒருபோதும் எண்ணிவிடவும் முடியாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எப்படியும் எதிர்கொள்ள வேண்டியது நீதான். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தால் கூட அதை பகிர்ந்து கொள்ள ஓடோடி வருகின்றார்கள். ஒரு கஷ்டம் நடந்துவிட்டது என்றால் திரும்பி கூட பார்க்க வர மாட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இப்படி இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த மனிதர்கள் உன் மீது ஒரு கங்கணத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? நீ இப்பொழுது படுகின்ற பாடு உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ இழக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யார் உனக்கு இப்பொழுது உதவி செய்கிறார்களோ, யார் உனக்கு என்ன பிரச்சனை என்றாலும் உன் பக்கம் என்று யோசிக்கின்றார்களோ அதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி உடனே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உனக்கு உதவி செய்திட ஆள் இருப்பதினால்தானே நீ எல்லோரையும் பெரிதாக கண்டு கொள்ளாமல் செல்கிறாய் என்பது அவர்களினுடைய எண்ணம்.
இந்த வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு கொடுத்த விஷயங்களை நீ பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டிருந்தால் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை கவனிக்க வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதனை நீ எப்பொழுது உணரப் போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய சந்தோஷம் அடங்கியிருக்கின்றது. இனிமேலாவது வருகின்ற கஷ்டங்களில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதலில் தேவையில்லாத இந்த மனிதர்களை நீ நம்புவதை நிறுத்திவிடு. நல்லபடியாக ஒருவர் பேசிவிட்டார்கள் என்றால், உன்னை பார்த்து சிரித்து விட்டார்கள் என்றால் உடனே ஏமாந்து போய் விடுகின்றாய். இத்தனை காலமும் இப்படித்தானே இந்த வாழ்க்கை உனக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இத்தனை நாளும் இப்படியே அடுத்தவர்களை நம்பியே உன்னுடைய நல்ல வாழ்க்கையை நீ தொலைத்து விட்டாய். இனிமேலும் எதையும் தொலைக்காமல் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றிட முதலில் உன்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும் கவனத்தோடு, யார் உனக்கு வேண்டாதவர்கள், யார் உன்னை பற்றி என்ன சொல்வார்கள் செய்வார்கள் என்பதனை முதலில் உனக்கு உதவி செய்கின்ற விதத்தில் சொல்லி வைத்துவிடும். ஏனென்றால் அவர்கள் சொல்லும்போது இவர்கள் புரியாமல் உன்னை கேள்வி கேட்கின்ற நிலை ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது. உனக்கு யார் உதவிகளை செய்கின்றார்களோ, உண்மையில் யார் உன்னிடத்தில் அக்கறை கொண்டு உனக்கு இத்தனை காலம் உறுதுணையாக நிற்கின்றார்களோ அவர்களிடத்தில் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாக வைத்திருக்கின்றாய். வாழ்க்கையில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நிச்சயமாக நீ எல்லோரிடத்திலும் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இனி எப்பொழுதும் இவர்களின் அன்பு உனக்கு கிடைக்காமல் போய்விடாது. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கைக்கானது உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னால் எதுவெல்லாம் நடத்த முடியாது என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ மற்றவரிடத்திலிருந்து நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையின் சோதனைகளாக மாறி இருக்கலாம். ஆனால் எல்லாமும் தீரக்கூடிய நேரம் வரும்பொழுது உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உன்னை சுற்றி தெளிவாக இருந்து விட்டது என்றால் நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கை நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் நினைத்த பொழுது நினைத்த மாத்திரத்தில் அடைந்து விடுவாய் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நிலை என்னவென்று நிச்சயமாக நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். உன் மனது எந்த ஒரு விஷயங்களையும் எதிர்மறையாக சிந்திக்காமல் எப்பொழுதும் நல்லதையே நோக்கி பயணிக்கும். ஆனால் உன் வாழ்க்கையின் வெற்றி ஒரு நாளும் யாராலும் பறிக்கப்பட முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். இனியாவது இந்த மாற்றங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கு. நன்மையும் தீமையும் எதுவாக இருந்தாலும் உனக்குத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்கு தரும் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும். நிரந்தரமாகத்தான் நான் உனக்கு கொடுப்பேன். ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. உனக்கானது நிச்சயமாக நிறைவேறும். எல்லாம் நல்லபடியாகவே நான் நடத்தி தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.